ஓம் சாந்தி. முரளி டேட் 22/3/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ உள்முகமாக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். வெளிமுகத்தில் வராதீர்கள். அப்பொழுதுதான் பாவங்கள் நீங்கும். கேள்வி: தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்பிக்கும் முன்னேறும் கலைக்கான புருஷார்த்தம் என்ன? பதில்: தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்பிக்கக்கூடிய முன்னேறும் கலைக்கான புருஷார்த்தம் என்ன? பதில்: 1. குழந்தைகளே, முன்னேறும் கலையில் வர வேண்டும் என்றால் புத்தி யோகத்தை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். இவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி செய்கின்றார், இவரிடம் இந்த அவகுணம் உள்ளது, இந்த விஷயங்களில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவகுணங்களை பார்ப்பதிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2. ஒருபொழுதும் படிப்பின் மீது கோபித்துக் கொள்ளாதீர்கள். முரளியில் வரும் நல்ல நல்ல குறிப்புகளை தாரணை செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் முன்னேறும் கலை ஏற்பட முடியும். ஓம் சாந்தி. இப்பொழுது இது ஞானத்தின் வகுப்பு மற்றும் அதிகாலையில் நடப்பது யோகத்தின் வகுப்பு. எந்த யோகம்? இதை மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். ஏனெனில் நிறைய மனிதர்கள் ஹட யோகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹட யோகத்தை மனிதர்கள் கற்பிக்கிறார்கள். இது ராஜ யோகம். இதை பரமாத்மா கற்பிக்கின்றார். ஏனெனில் ராஜ யோகத்தை கற்பிப்பதற்கு ராஜா யாரும் இல்லை. லக்ஷ்மி நாராயணர் பகவான் பகவதி ஆவார்கள். அவர்கள் ராஜயோகம் கற்றார்கள். அதனால்தான் வரும் காலத்தில் பகவதி பகவான் ஆனார்கள். இதுதான் புருஷோத்தம சங்கம் யுகத்தின் விளக்க உரை ஆகும். இதற்கு புருஷோத்தம யுகம் என்று கூறப்படுகிறது. பழைய உலகம் மற்றும் புது உலகத்திற்கு இடையே உள்ள யுகம். பழைய மனிதர்கள் மற்றும் புதிய தேவதைகள். இந்த நேரத்தில் எல்லா மனிதர்களும் பழையவர்கள். புது உலகத்தில் புது ஆத்மாக்கள் தேவதைகள் இருப்பார்கள். அங்கு மனிதர்கள் என்று கூற மாட்டார்கள். மனிதர்கள்தான், ஆனால் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள். எனவே தேவி தேவதை என்று கூறப்படுகிறது. தூய்மையாகவும் இருப்பார்கள். காமம் மகா பெரிய எதிரி என்பதை தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இது ராவணனுடைய எல்லாவற்றையும் விட முதல் பூதமாகும். ஒரு சிலர் மிகவும் கோபப்படுகிறார்கள் என்றால் ஏன் குறைக்கிறீர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த 2 விகாரங்கள் பெரிய எதிரிகள். பேராசை மோகத்திற்கு குறைப்பது என்று கூற மாட்டார்கள். மனிதர்களுக்குள் விஞ்ஞானத்தின் அகம்பாவத்தின் காரணமாக எவ்வளவு கோபம் இருக்கிறது. இதுவும் மிகவும் நஷ்டம் ஏற்படுத்தக்கூடியது. காமத்தின் பூதம் முதல் இடை கடைக்கு துக்கம் கொடுக்கக்கூடியது. ஒருவர் மற்றவர் மீது காமவாள் செலுத்துகிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். உங்களை தவிர தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான உண்மையான வழியோ யாருமே கூற முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள்தான் கூற முடியும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து இவ்வளவு பெரிய ஆஸ்தி எப்படி கிடைக்கிறது? யாருக்காவது புரிய வைக்க முடியவில்லை என்றால் அவசியம் படிப்பின் மீது கவனம் இல்லை என்பதாகும். புத்தி யோகம் எங்கே அலைகிறது? யுத்த பூமியாகும் அல்லவா? சுலபமான விஷயம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. மனதில் புயல்கள் அல்லது விகல்பங்கள் விரும்பாவிடினும் கூட ஏராளமாக வரத்தான் செய்யும். இதில் குழப்பமடையக்கூடாது. யோக பலத்தினால் மாயை விலகிவிடும். இதில் முயற்சி நிறைய தேவையுள்ளது. தொழிலில் எவ்வளவு களைத்து விடுகிறார்கள்? ஏனெனில் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். தேக அபிமானத்தின் காரணமாக நிறைய பேச வேண்டி வருகிறது.
ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்ம அபிமானி ஆகும் பொழுதுதான் தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதையே மற்றவர்களுக்கும் புரிய வைப்பார்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளே, வெளிமுகமாக இருக்கக்கூடாது என்று தந்தை அறிவுரை கொடுக்கின்றார். உள்முகமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் வெளிமுகமாக வந்தாலும் பிறகும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முயற்சி செய்து உள்முகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாவங்கள் அழியும். இல்லையென்றால் பாவங்களும் அழியாது, உயர்ந்த பதவியும் அடைய மாட்டார்கள். பல பிறவிகளின் பாவங்கள் தலை மீது உள்ளது. எல்லாவற்றையும் விட அதிகமான பாவம் பிராமணர்களினுடையது. அதிலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். யார் மிகவும் உயர்ந்தவர்கள் ஆகிறார்களோ அவர்களே முற்றிலுமே கீழானவர்கள் ஆகிறார்கள். யார் இளவரசர் ஆகிறார்களோ அவர்களே பிறகு ஏழைகளாக ஆகிறார்கள். நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். யார் முதலில் வந்தார்களோ அவர்கள் பின்னால் வருவார்கள். யார் முதலில் தூய்மையானவர்களாகிறார்களோ அவர்களே முதலில் தூய்மை இல்லாதவர்களாகிறார்கள். நான் கூட இவருடைய அநேக பிறவிகளின் கடைசியில், அதுவும் வானப்பிரஸ்த நிலை ஆகும் பொழுது வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். இச்சமயம் சிறியவர் பெரியவர் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை ஆகும். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் என்று தந்தைக்காக பாடல் உள்ளது. அது புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் ஆகிறது. இந்த புருஷோத்தம சங்கம யுகம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி மனிதர்களுக்கு கலியுகம் நினைவிருக்கிறது, சங்கம யுகம் உங்களுக்கு மட்டுமே நினைவில் உள்ளது. உங்களுக்குள் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். அநேகருக்கு அவர்களுடைய தொழில்தான் நினைவில் இருக்கும். வெளியிலிருந்து முகம் அகற்றப்பட்டு இருந்தால் தாரணையும் ஆகிவிடும். கடைசியில் மனைவி நினைவிற்கு வந்தால் என்ற பழமொழியும் இருக்கிறது. எந்த பாடல்கள் அல்லது நல்ல நல்ல ஸ்லோகங்கள் நமது ஞானத்திற்கு சம்பந்தப்பட்டதாக உள்ளதோ அவற்றை வைத்திருக்க வேண்டும். எப்படி சீச்சி உலகத்திலிருந்து போகத்தான் வேண்டும். இரண்டாவது, கண் இல்லாதவருக்கு வழி காண்பியுங்கள். இது போன்ற பாடல்கள் நம்மிடம் வைத்திருக்க வேண்டும். பாடல்களை உருவாக்கியதோ மனிதர்கள். அவர்களுக்கு சங்கமம் பற்றி தெரியவே தெரியாது. இந்த நேரத்தில் எல்லோரும் ஞான கண் இல்லாத குருடர்கள். பரமாத்மா வரும் பொழுதுதான் வந்து வழி காண்பிக்கின்றார். தனியாக ஒருவருக்கு மட்டும் வழி காண்பிக்க மாட்டார். இது அவருடைய சிவசக்தி சேனையாகும். சக்தி சேனை என்ன செய்கிறது? ஸ்ரீமத் படி புதிய உலகத்தின் ஸ்தாபனை. நீங்களும் ராஜயோகம் கற்கிறீர்கள். இதை பகவானை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது. பகவானோ நிராகாரமானவர். அவருக்கோ தனக்கென்று ஷரீரம் இல்லை. மற்றவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஷரீரதாரி ஆவார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ ஒரே ஒரு தந்தை ஆவார். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதை நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். உங்களிடையேயும் கூட வரிசை கிரமமாக உள்ளீர்கள். எனவே நீங்கள் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். பெரிய பெரிய பத்திரிகைகளில் பிரசுரிக்க வேண்டும். மனிதர்கள் கற்பிக்கும் யோகம் ஹட யோகம் ஆகும். ராஜயோகத்தை ஒரு பரமபிதா பரமாத்மா தந்தைதான் கற்பிக்கின்றார். இதன் மூலம் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. ஹட யோகத்தினால் இரண்டுமே கிடைப்பதில்லை. ஹட யோகம் பரம்பரையாக நடந்து வருகிறது, பழையது. ராஜயோகத்தை சங்கம யுகத்தில் மட்டுமே தந்தை கற்பிக்கின்றார். எப்பொழுது சொற்பொழிவு நிகழ்த்துகிறீர்களோ முதலில் தலைப்புகள் தயார் செய்திருக்க வேண்டும் என்று பாபா புரிய வைத்துள்ளார். ஆனால் இதுபோல செய்வதில்லை. ஸ்ரீமத் படி நடப்பவர்கள்
மிகவும் குறைவாக உள்ளார்கள். முதலில் சொற்பொழிவுக்கான கருத்துக்களை எழுதுங்கள். பிறகு சரிபார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நினைவிற்கு வரும். நீங்கள் வாய்மொழியாக சொற்பொழிவாற்ற வேண்டும். நீங்கள் படித்தோ கூறக்கூடாது. யார் தங்களை ஆத்மா என்று உணர்ந்து பேசுகிறார்களோ அவர்களிடம் சிந்தனை கடலை கடைந்து சொற்பொழிவாற்றக்கூடிய பலம் இருக்கும். நாம் சகோதரர்களுக்கு கூறுகிறோம். இவ்வாறு உணர்ந்திருக்கும் பொழுது பலம் இருக்கும். இது மிகவும் உயர்ந்த குறிக்கோள் ஆகும் அல்லவா? சவால் ஏற்றுக்கொள்வது சுலபமானது அல்ல. சித்தி வீட்டிற்கு செல்வது போல அல்ல. எந்த அளவு நீங்கள் பலம் வாய்ந்த வீரர் ஆகிறீர்களோ அந்த அளவு மாயையின் தாக்குதல் இருக்கும். அங்கதன் அல்லது மகாவீரர் கூட பலவானாக இருந்தார். அதனால்தான் ராவணன் கூட என்னை அசைந்து காண்பிக்கட்டுமே என்றார். இது ஸ்தூல விஷயங்கள் அல்ல. சாஸ்திரங்களில் இந்த கட்டுக்கதைகள் உள்ளன. பரமாத்மா தந்தையின் பொன்னான ஞானத்தை கேட்ட காதுகள் கட்டுக்கதைகளை கேட்டு கேட்டு முற்றிலும் கல்லாக ஆகிவிட்டன. பக்தி மார்க்கத்தில் தலையும் வழுக்கையாகிவிட்டது. பின் பைசாவும் இழந்தீர்கள். படி கீழேயே இறங்கி வந்தீர்கள். இப்பொழுது தந்தை மேலே ஏறுவதற்கு கற்பிக்கின்றார். இப்பொழுது உங்களுடையது முன்னேறும் கலையாகும். புத்தி யோகம் தந்தையிடம் ஈடுபடுத்தவில்லை என்றால் அவசியம் கீழேதான் விழுவீர்கள். தந்தையை நினைவு செய்யும் பொழுது மேலே ஏறுகிறீர்கள். நிறைய உழைப்பு உள்ளது. ஆனால் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். தொழிலில் தந்தை மற்றும் ஞானத்தை மறந்து விடுகிறார்கள். மாயை புயலில் கொண்டு வருகிறது. இன்னார் இப்படி இது செய்கிறார். இந்த பிராமணி இவ்வாறு இருக்கிறார். இவரிடம் இந்த அவகுணம் உள்ளது. அட, இதில் உங்களுக்கு என்ன ஆகிறது? சர்வகுண சம்பன்னமானவரோ யாருமே ஆகவில்லை. யாருடைய அவகுணத்தையும் பார்க்காமல் குணத்தை கிரகிக்க வேண்டும். அவகுணத்தை பார்த்தீர்கள் என்றால் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முரளியோ கிடைக்கிறது. அதை கேட்டு தாரணை செய்து கொண்டே இருங்கள். பாபா கூறும் இந்த விஷயம் முற்றிலுமே சரியானது என்று புத்தி மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயம் சரி என்று படவில்லையோ அதை விட்டுவிட வேண்டும். படிப்பு மீது ஒரு பொழுதும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. பிராமணியிடம் அல்லது படிப்பு மீது கோபித்துக் கொள்வது என்றால் தந்தையிடம் கோபித்துக் கொள்வது போல. அதுபோல நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் பிறகு சென்டருக்கு வருவதில்லை. யார் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் வேலை முரளி சம்பந்தப்பட்டது. முரளியில் என்ன கூறப்படுகிறதோ அதிலிருந்து நல்ல நல்ல குறிப்புகள் எடுத்து தாரணை செய்ய வேண்டும். மற்றவரிடம் பேசும் போது மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை என்றால் அமைதியாக முரளி கேட்டுவிட்டு போய்விட வேண்டும். நான் இங்கு வரமாட்டேன் என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது. வரிசை கிரமமாகவோ இருக்கிறார்கள். காலை எழுந்து நீங்கள் நினைவில் அமருவது நல்லது. பாபா வந்து சர்ச் லைட் கொடுக்கின்றார். யோகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நெருங்கிய குழந்தைகள் முதலில் நினைவிற்கு வருகிறார்கள் என்று பாபா அனுபவம் கூறுகின்றார். வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, கல்கத்தாவில் இருந்தாலும் சரி, முதலில் நெருங்கிய குழந்தைகளை நினைவு செய்து சர்ச் லைட் கொடுக்கின்றார். குழந்தைகளோ இங்கும் தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பாபா சேவை செய்யும் குழந்தைகளை நினைவு செய்கிறார். எப்படி நல்ல குழந்தைகள் ஷரீரத்தை விட்டு செல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆத்மாவையும் நினைவு செய்கிறார். நிறைய சேவை செய்து சென்றுள்ளார்கள். எனவே அவசியம் இங்கேயேதான் அருகில் ஏதாவது வீட்டில் இருப்பார்கள். எனவே அவர்களையும் பாபா நினைவு செய்து ஒளி மற்றும் வழி கொடுக்கின்றார்.
எல்லோருமே பாபாவின் குழந்தைகள்தான். ஆனால் யார் யார் நன்றாக சேவை செய்கிறார்கள் என்பதையோ எல்லோரும் அறிந்துள்ளார்கள். இங்கு சர்ச் லைட் கொடுங்கள் என்று பாபா கூறும் பொழுது அங்கும் கொடுக்கின்றார். 2 என்ஜின் உள்ளது அல்லவா? இவரும் இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறார் என்றால் அவசியம் சக்தி இருக்கக்கூடும். ஷிவ் பாபா தான் படிப்பிக்கிறார் என்று எப்பொழுதும் நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். எனவே அவருடைய நினைவு இருக்க வேண்டும். மற்றபடி இங்கு 2 விளக்குகள் உள்ளன என்பதையோ புரிந்துள்ளீர்கள். மற்ற வேறு யாருக்குள்ளும் 2 விளக்குகள் இல்லை. அதாவது ஷிவ் பாபா, பிரம்மா பாபா 2 விளக்குகள். எனவே இந்த 2 விளக்குகளுக்கு முன்னால் வரும் பொழுது நல்ல முறையில் ரெஃப்ரெஷ் புத்துணர்வு பெறுகிறார்கள். அதிகாலை நேரம் நன்றாக உள்ளது. குளித்துவிட்டு மொட்டை மாடியில் தனியாக ஏகாந்தத்தில் சென்றுவிட வேண்டும். பாபா இதற்காகத்தான் பெரிய பெரிய மொட்டை மாடிகளை உருவாக்கியுள்ளார். பாதிரிமார்கள் கூட முற்றிலுமாக அமைதியில் செல்கிறார்கள். அவசியம் கிறிஸ்துவை நினைவு செய்து கொண்டிருக்கக்கூடும். இறைவனை அறியாமல் உள்ளார்கள். இறைவனை நினைவு செய்து கொண்டிருப்பதாக இருந்தால் சிவலிங்கம் தான் புத்தியில் வந்து கொண்டிருக்கக்கூடும். தங்களுடைய போதையிலேயே செல்கிறார்கள். எனவே அவர்களிடமிருந்து குணத்தை எடுக்க வேண்டும். தத்தாதிரியரும் எல்லோரிடமிருந்தும் குணத்தை கிரகித்துக் கொண்டிருந்தார் என்று கூறுகிறார்கள். நீங்களும் அவரை போல வரிசை கிரமமாக ஆவீர்கள். இங்கு ஏகாந்தம் மிகவும் நன்றாக உள்ளது. எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சம்பாத்தியம் செய்து கொள்ள முடியும். வெளியிலோ சிக்கலான வேலைகள் நினைவிற்கு வரும். 4 மணியின் நேரம் கூட மிகவும் நல்லது. வெளியில் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. வீட்டில் அமர்ந்துள்ளீர்கள். காவல் இருக்கிறது. யஜ்யத்தில் காவல் வைக்க வேண்டி உள்ளது. யஜ்யத்தின் ஒவ்வொரு பொருளையும் பாதுகாக்க வேண்டி உள்ளது. ஏனெனில் யஜ்யத்தின் ஒவ்வொரு பொருளும் மிகவும் மதிப்புடையது. எனவே பாதுகாப்பிற்கு முதலிடமாக சேஃப்டி ஃபர்ஸ்ட். இங்கு யாரும் வரமாட்டார்கள். இங்கு நகைகள் இல்லை என்று புரிந்துள்ளார்கள். இது கோவில் இல்லை. தற்காலத்தில் எல்லா இடங்களிலும் திருட்டு நடக்கிறது. பழைய பொருட்களை திருடிக் கொண்டு எடுத்து செல்கிறார்கள். காமம் மிகவும் அசுத்தமானது. காமம் மிகப்பெரிய எதிரியாகும். அது எல்லாவற்றையும் மறக்க வைத்து விடுகிறது. எனவே உங்களுக்கு காலையில் ஒரு வகுப்பு நடக்கிறது. அது என்றும் ஆரோக்கியமானதாக ஆக்கக்கூடியது. மேலும் பிறகு என்றும் எவர் வெல்தி செல்வந்தராக ஆக்கக்கூடியது. தந்தையை நினைவும் செய்ய வேண்டும். பிறகு சிந்தனை கடலை கடையவும் வேண்டும். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆஸ்தியும் நினைவிற்கு வரும். இந்த யுக்தி மிகவும் சுலபமானது. எப்படி தந்தை விதை ரூபமாக இருக்கின்றார். விருட்சத்தின் முதல் இடை கடையை அறிந்துள்ளார். உங்களுடைய தொழிலும் இதுதான். விதையை நினைவு செய்வதால் தூய்மை ஆவீர்கள். சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். அதாவது செல்வம் கிடைக்கும். விக்ரம ராஜா மற்றும் விக்ரமாஜித் ராஜா இருவரின் நூற்றாண்டையும் கலப்படம் செய்துவிட்டார்கள். ராவணன் வந்தவுடன் விக்ரம நூற்றாண்டு ஆரம்பமாகிவிட்டது. தேதி மாறிவிட்டது. விக்ரமாஜித் 1 - 2500 வருடங்கள் வரை நடக்கிறது. பிறகு 2500 - 5000 வருடங்கள் வரை நடக்கிறது. இந்துக்களுக்கோ தங்களின் தர்மம் பற்றி தெரியாது. இந்த ஒரு தர்மத்தினர்தான் உண்மையான தங்கள் தர்மத்தை மறந்து அதர்மத்தினராக ஆகியிருக்கிறார்கள். தர்ம ஸ்தாபகர்கள் மறந்துள்ளார்கள். ஆரிய சமாஜம் எப்பொழுது ஆரம்பமாகியது என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். ஆரியர்கள் சத்யுகத்தில் இருந்தார்கள், திருந்தியவர்களாக. ஆரியர்கள் திருந்தாதவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது தந்தை வந்து உங்களை திருத்துகின்றார். உங்கள் புத்தியில் முழு சக்கரம் உள்ளது. யார் நல்ல முயற்சி செய்தவர்களோ அவர்கள் சுயம் தானும் அறிந்து மற்றும் மற்றவர்களையும் முயற்சி செய்விக்கிறார்கள். தந்தை ஏழை பங்காளன் ஆவார். கிராம மக்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டும். 6 படங்கள் போதுமானது.
84 பிறவியின் சக்கரத்தின் படம் மிகவும் நன்றாக உள்ளது. அது பற்றி நல்ல முறையில் புரிய வையுங்கள். ஆனால் மாயை எவ்வளவு பிரபலமானது என்றால் அனைத்தையும் மறக்க வைத்து விடுகிறது. இங்கோ 2 ஒளிகள் சேர்ந்துள்ளன. ஒன்று தந்தையினுடையது, மற்றொன்று இவருடையது. இரண்டுமே சக்தி நிறைந்ததாகும். ஆனால் இவர் நீங்கள் ஒரே ஒரு சக்தி நிறைந்த ஒளியை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். எல்லா குழந்தைகளும் இங்கு ஓடி வருகிறார்கள், டபுள் லைட் இருக்கிறார்கள் என்று புரிந்துள்ளார்கள். தந்தை நேரடியாக கூறுகின்றார், உன்னிடமே கேட்பேன், உன்னிடமே பேசுவேன் என்ற பாடல் உள்ளது. ஆனால் இங்கேயே சென்டர் அமர்ந்துவிட வேண்டும் என்பது அல்ல. 8 நாட்கள் போதுமானது. இங்கேயே இருந்து விடுவோம் என்றால் ஏராளமானோர் ஆகிவிடுவார்கள். நாடகப்படி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு மிகவுமே உள்ளுர குஷி இருக்க வேண்டும். யார் தனக்கு சமமாக ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த குஷி இருக்கும். பிரஜைகளை உருவாக்கினால் தானே ராஜா ஆக முடியும். பாஸ்போர்ட் கூட வேண்டும். பாபாவிடம் யாராவது கேட்டார்கள் என்றால், என்னிடம் என்ன அவகுணம் உள்ளது என்று உங்களையே பாருங்கள் என்று பாபா சட்டென்று கூறிவிடுவார். நிந்தனை, புகழ் எல்லாமே சகித்துக் கொள்ள வேண்டி வருகிறது. யஜ்யத்திலிருந்து என்ன கிடைத்தாலும் அதில் குஷியாக இருக்க வேண்டும். யஜ்யத்தின் பிரம்மா போஜனத்தின் மீது மிகுந்த அன்பு வேண்டும். சந்நியாசிகள் தட்டை கழுவி குடிக்கிறார்கள், ஏனெனில் அவர்களுக்கு உணவின் மகத்துவம் உள்ளது. தானியங்கள் கூட கிடைக்காமல் போய்விடும். அப்பேற்பட்ட நேரம் வரப்போகிறது. எனவே அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டி வருகிறது. அப்பொழுதுதான் பாஸ் ஆக முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: மற்றவரிடம் ஏதேனும் அவகுணம் தென்பட்டது என்றால் நமது முகத்தை திருப்பிக் கொண்டு விட வேண்டும். படிப்பின் மீது ஒரு பொழுதும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. தத்தாத்திரியரை போல எல்லோரிடமிருந்தும் குணத்தை கிரகிக்க வேண்டும். இரண்டாவது, வெளி விஷயங்களிலிருந்து புத்தியை நீக்கி உள்முகமாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தொழிலில் இருந்தாலும் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். அதிகமான விவாதம் உரையாடலில் வரக்கூடாது. வரதானம்: ஈஸ்வரிய சேவையின் பந்தனத்தின் மூலம் நெருங்கிய சம்பந்தத்தில் வரக்கூடிய ராயல் குடும்பத்திற்கு அதிகாரி ஆகுங்கள். விளக்கம்: ஈஸ்வரிய சேவைக்கான பந்தனம் நெருங்கிய சம்பந்தத்தில் கொண்டு வரக்கூடியது. யார் எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அந்த அவ்வளவு சேவையின் பலன் நெருங்கிய சம்பந்தத்தில் வருவார்கள். இங்கு சேவாதாரியாக இருப்பவர்கள் அங்கு ராயல் குடும்பத்திற்கு அதிகாரிகளாக ஆவார்கள். எவ்வளவு இங்கு கடின சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு அங்கு ஓய்வாக சிம்மாசனத்தில் அமருவீர்கள். மேலும் இங்கு யார் ஓய்வாக இருக்கிறார்களோ அவர்கள் அங்கு வேலை செய்வார்கள். ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு காரியத்தின் கணக்கும் தந்தையிடம் இருக்கிறது. ஸ்லோகன்: சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்திற்கான அதிர்வலைகளை தீவிர வேகத்தில் பரப்புங்கள். நல்லது. ஓம் சாந்தி.